श्री गुरुभ्यो नमः। सर्व वेदांत सिद्धांत सार संग्रहम 388வது ஸ்லோகத்தில் ஆரம்பிக்கணும். நான் 387வது ஸ்லோகத்தினுடைய 2வது வரியிலேருந்து ஆரம்பிக்கிறேன். ஏன்னா விஷயம் அதோட சேர்ந்து மேலே சொல்லிட்டு வர்றார். அதனாலே இந்த சமஷ்டி வெஷ்டி அப்படின்னு ரெண்டா பிரிச்சார். ரெண்டா பிரிக்கிறதுன்னு இல்லை, ரெண்டு தினுசா சொல்றது. அதையே வெஷ்டி அப்படின்னு சொன்னா ஒத்த ஒத்தையா தனித்தனியா சொன்னா வெஷ்டி, அத்தனையும் சேர்த்து சமூகமா மொத்தமா சொன்னா சமஷ்டி. வனம் அப்படின்னு சொன்னா அது அந்த மரங்களை காட்டிலும் ஒன்றும் தனியா வேற கிடையாது. ஆனா அதுல இருக்கக்கூடிய மரங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனியா மரங்கள். ஒவ்வொரு மரத்தையும் சொல்லும்போது அது வெஷ்டி, எல்லா மரத்தையும் சேர்த்து மொத்தமா வனம்னு சொன்னா சமஷ்டி. வனம்னு சொல்லும்போது இது ஒரு காடுன்னு சொல்லுவோம், ஆனா ஒரு மரம்னு சொல்ல மாட்டோம். நிறைய மரங்கள் இருக்கு இல்லையா அந்த காட்டுக்குள்ள. அதுதான் சமஷ்டிக்கும் வெஷ்டிக்கும் உள்ள வித்தியாசம். இப்ப இந்த இடத்துல இந்த சூக்ஷ்ம சரீரம் நமக்கு இருக்குன்னு சொல்லிட்டு வந்தார். லிங்க சரீரம், சூக்ஷ்ம சரீரம் இதெல்லாம் பேருன்னு. இது நமக்கெல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக லிங்க சரீரம் இருக்கு. இப்போ என்னுடைய மனசு, என்னுடைய பிராணன், என்னுடைய இந்திரியங்கள் வேறு. உங்க சரீரத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய பிராணன், உங்களுடைய மனசு, உங்க இந்திரியங்கள் எல்லாம் தனிதானே. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக சூக்ஷ்ம சரீரத்தை சுவாமி வச்சிருக்கார். அந்தந்த சூக்ஷ்ம சரீரத்துல மாத்திரம் அபிமானம் இருக்கும்போது நமக்கு தைஜசன்னு பேரு, நாம சொப்னம் பார்ப்போம் அந்த சமயத்துல. ஆனா இந்த சூக்ஷ்ம சரீரம் எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து பிடிச்சி ஒரு சமஷ்டியா எடுத்துட்டோமானால் அந்த சகல சூக்ஷ்ம சரீரத்துக்கும் ஒரு அபிமானியான ஒரு சைத்தன்யத்தை நாம என்ன சொல்லுவோம்னு சொன்னா அதுதான் ஹிரண்ய கர்ப்பம்னு சொல்லுவோம், சூத்ராத்மான்னு சொல்லுவோம். இதைத்தான் மேலே சொல்லிட்டு வரார். ஏதத் சமஷ்டி உபஹிதம் சைதன்யம் சபலம் ஜகுஹு ஹிரண்யகர்ப்பः சூத்ராத்மா பிராணः இத்யபி பண்டிதாக ஹிரண்மயே பண்டிதாக. அதோட சொல்றேன், இந்த சமஷ்டியான சூக்ஷ்ம சரீரத்தை கொண்ட அந்த ஆத்மாவுக்கு என்ன பேரு கொடுத்துருக்கான்னு கேட்டா ஹிரண்யகர்ப்பகான்னு ஒரு பேரு, சூத்ராத்மான்னு ஒரு பேரு, பிராணஹான்னு ஒரு பேரு. இதெல்லாம் ஸ்ருதியே கொடுத்த பேரு. இந்த ஸ்ருதி கொடுத்த பேரை வச்சுண்டு பண்டிதர்கள்லாம் விவகாரம் பண்றார். இந்த பேர் ஏன் கொடுக்கப்பட்டது? இந்த பேரு கொடுத்ததுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. அர்த்தம் இல்லாம சும்மா அந்த பேரை மாத்திரம் கொடுக்கல. அது என்ன அர்த்தங்கிறது மேல விளக்கிறார். ஹிரண்மயே புத்தி கர்ப்பே பிரச்சகாஸ்தி ஹிரண்யவத் ஹிரண்யகர்ப்ப இத்யஸ்ய வியபதேசः ததோ மதः. ஏன் ஹிரண்யகர்ப்பா அப்படின்னு சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னா, ஹிரண்ய கர்ப்ப அப்படிங்கிற இந்த ரெண்டு பதம் சேர்ந்து ஹிரண்யகர்ப்பான்னு வந்தது. அதாவது நம்ம புத்தி இருக்கே, இந்த புத்தியில தான் இந்த ஆத்ம சைத்தன்யம் பிரகாசிக்கிறது. புத்தியுடைய கர்ப்பம்னா உள்ளே, புத்திக்கு உள்ளே சைத்தன்யத்தை காண்போம். வெளியில பார்க்கறது கஷ்டம். நம்ம புத்தி வேலை செய்யறச்சே புத்தியில நம்ம சைத்தன்யத்தை பார்க்கலாம். அப்ப அந்த சைத்தன்யத்துல புத்தியின் கர்ப்பத்திலே ஹிரண்யம்னா என்ன, சுவர்ணம், தங்கம் போல தக தகதான்னு பிரகாசிக்கிறதாம். இப்படி பிரகாசிக்கிற காரணத்தினாலே ஹிரண்ய கர்ப்பா அப்படின்னு இதற்கு பேரு. ஒரு நிமிஷம், அந்த புத்தியில இது தங்கம் போல பிரகாசிக்கிற காரணத்தினாலே ஹிரண்ய கர்ப்பா அப்படின்னு இது பேரு. ஹிரண்யன்னா தங்கம், கர்ப்பனா உள்ளேன்னு அர்த்தம். கர்ப்பம்னா நம்ம சாதாரணமா அம்மா கர்ப்பம் சொல்றோம், ஆனா புத்திக்கு உள்ளே, புத்திக்கு நடுப்பற பளபளன்னு பிரகாசிக்கிறது சைத்தன்யம். அதனால ஹிரண்ய கர்ப்பகான்னு பேரு.
ஏன் சூத்ராத்மா அப்படின்னு பேருன்னு சொன்னா அது சொல்றார், சமஸ்த லிங்க தேகேஷு சூத்திரவத்து மணிபங்கிஷு வியாபிய ஸ்திதத்வாத் சூத்ராத்மா சூத்ராத்மா கமா பிராணனாத் பிராண உச்சியதே. சூத்திரம்னா நூல். நிறைய ரத்னங்களை சேர்த்து ஒரு மாலையா ஆக்கணும்னு சொன்னா அதை கோக்கறதுக்கு நூல் வேணும் இல்லையா? அந்த சூத்திரம்னு அதைத்தான் சொல்றது. அந்த சூத்திரத்தினால கோத்து தான் அந்த ரத்னங்களை ஒரு மாலையாக ஆக்க முடியும், பல ரத்னங்களை சேர்த்து. பூ மாலை கூட அப்படிதான். இப்ப இந்த லிங்க தேகம்னா லிங்க சரீரங்கள் இருக்கு இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக. அத்தனை லிங்க சரீரங்களையும் கோத்து வைக்கக்கூடிய ஒரு சூத்திரமாக இந்த ஆத்மா இருக்கிறார். அப்படிங்கிறதுனால இவருக்கு சூத்திராத்மான்னு பேர். நாமெல்லாம் ஒரே ஒரு லிங்க சரீரத்தை வச்சுட்டு விவகாரம் பண்றோம். ஆனா இத்தனை லிங்க சரீரத்தையும் கோத்து வச்சுட்டு இருக்கிறவர் அந்த சூத்ராத்மா ஹிரண்யகர்பர், அவர்தான் சமஷ்டி. அது மாத்திரமில்லை, இவருக்கு பிராணஹானி ஏன் பேருன்னு சொன்னா பிராணநாத் பிராண உச்சியதே. நம்ம சரீரம்லாம் வேலை செய்யறதோ இல்லையோ, நடமாடுறது, மூச்சு வாங்குறது, பிராணன வியாபாரம் பண்றது, மூச்சு காத்து போயிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க அது வெறும் சரீரம் பண்ணாது. இந்த ஆத்மா அனுகிரகம் பண்ணித்தான் இதெல்லாம் நடக்கிறது. ஆகையாலே இவருக்கு பிராணஹா அப்படின்னு பேரு. பிராணன் இல்லைன்னா மூச்சு காத்து வருமோ? வராது. பிராணன் இல்லைன்னா சொல்றோமே நம்ம தான் அந்த சரீரம் வெறும் கிடக்குன்னு. அதனால அந்த பிராணத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறதுனாலே இந்த ஹிரண்யகர்பா, சூத்ராத்மா, பிராணஹா இப்படிலாம் பல பேர்கள்னாலே இவர் சொல்லப்படுகிறார். சமஷ்டியை சொல்லி முடிச்சாச்சு. வியஷ்டினா என்னன்னு இப்ப சொல்லணும். நைகதி விஷயத்வேன லிங்கம் வியஷ்டிர்பவத்யத. ஒரு வரி தான் வாசிக்கணும். இப்ப சமஷ்டியை சொன்னோம்னா வியஷ்டியை சொல்றதுக்காக இந்த வரி வருது. நைகதி விஷயத்வேன, இதே லிங்க சரீரத்தை அநேகமாக பார்த்து சொல்லும் போது வியஷ்டி, அதாவது ஒத்தையா எடுத்துன்னு சொல்லும் போது அதுக்கு வியஷ்டின்னு பேரு. நானே சொன்னேன், இப்ப ஒத்தையா சொன்னா வியஷ்டி, எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா சொன்னா சமஷ்டி. இப்போ அந்த வியஷ்டியில இதனுடைய பேரு மாறும். வியஷ்டியில ஹிரண்யகர்பா அப்படிங்கிற பேரு கிடையாது, சூத்ராத்மா பேரு கிடையாது, இதுக்கு வேற பேரு மாறும். அத சொல்றார். யதேதத் வியஷ்டி உபஹிதம் சிதாபாச சமன்விதம் சைதன்யம் தைஜச இதி நிகதந்தி மனிஷிணஹா. இந்த வியஷ்டியில இந்த சைத்தன்யத்தை வித்வான்கள் என்ன சொல்றான்னா தைஜசகான்னு ஒரு பேரு கொடுத்து விவகாரம் பண்றா. ஒவ்வொரு சரீரத்திலையும் ஆத்மா தைஜசன். எப்போ தைஜசன்? ஸ்தூல சரீரத்தோடு இருக்கும்போது அவனுக்கு விஸ்வன்னு பேரு. தூங்கி சொப்னம் பார்த்துட்டு இருக்கும்போது அவன் தான் தைஜசன். சொப்னம் பார்க்கறது எல்லாரும் ஒரே மாதிரி பார்க்க மாட்டா இல்லையா? ஒவ்வொரு சரீரத்துல இருக்கிற ஆத்மா ஒவ்வொரு தினசா சொப்னம் பார்க்கும். அது எப்படி அதுக்கு ஏற்கனவே சம்ஸ்காரம் ஏற்பட்டிருக்கோ அதுக்கு தகுந்தா போல இருக்கும், சொப்னம் வரும். ஆக ஒவ்வொருத்தனும் தனித்தனியாக தைஜசன். மொத்தமா சேர்த்து பார்த்தா சூத்ராத்மா. தேஜோமய அந்தఃகரணோபாதித்வேன ஏஷ தைஜசா. இதுக்கு தைஜசான்னு என்ன பேரு? இது எப்படி பொருத்தமாகும் இந்த பேரு அப்படின்னு கேட்டா, இவன் அந்தఃகரணத்தை உபாதியாக கொண்டிருக்கான். இந்த அந்தःகரணம் இருக்கே, இது பஞ்சபூதங்கள்லேருந்து இருந்தாலும் கூட தேஜஸ்ங்கிற ஒரு பூதம் இருக்கே, அதனுடைய காரியம் இதுல விசேஷமாக தெரிகிறது. தேஜோமயமா இருக்கு, இது பிரகாசமா இருக்கு. அதனால இப்பேற்பட்ட அந்தःகரணத்தை உபாதியாக கொண்டு அதோடு சேர்ந்து இந்த சைத்தன்யம் இருக்கிறதுனாலே இந்த சைத்தன்யத்துக்கு தைஜசா அப்படின்னு பேரு. தேஜஸ் சப்தத்திலேருந்து தைஜசகாங்கிற சப்தம் வருது. ஸ்தூலாத் சூக்ஷ்மதயா வியஷ்டிஹி அஸ்ய சூக்ஷ்மவபுஹு மதம் அஸ்ய ஜாகர சம்ஸ்கார மயத்வாத் வபுருச்யதே. இதுக்கு சூக்ஷ்மவபுஹு, சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு பேர் கொடுத்துருக்கா. ஏன் சூக்ஷ்மம்னு பேரு? ஸ்தூலாத்து சூக்ஷ்மத்தையா. இது ரொம்ப ஸ்தூலமா தெரிஞ்சுடலாம். நம்ம ஸ்தூலமான சரீரம் இருக்கோ இல்லையோ, கண்ணுக்கு தெரிகிற சரீரம்,
எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரியுது, எனக்கும் தெரியுது, உங்களுக்கும் தெரியுது. அப்போ அந்த சரீரம் தெரிகிற மாதிரி என்னுடைய மனசு இந்திரியம் இதெல்லாம் தெரியுறதோ? தெரியவே தெரியாது. மேலேருந்து ஆளை பார்ப்போம், உள்ள என்ன மனசுல என்ன இருக்குன்னு தெரியாதுன்னு சொல்லுவோம். அதனால இது சூக்ஷ்மம். இந்த சரீரம் இருக்கே, இந்த லிங்க சரீரம்ங்கிறது சூக்ஷ்மம், மற்றவர்களுக்கு தெரியாது. ஸ்தூலாத் சூக்ஷ்மத்தையா, ஸ்தூல சரீரம் எல்லாருக்கும் தெரியும், ஆனா இது அப்படி இல்லை. அப்படிங்கிறதுனால இதுக்கு சூக்ஷ்மம்னு பேரு. சூக்ஷ்ம வபுஹு, வபுஹுனா சரீரம், இதுக்கு சூக்ஷ்ம சரீரம்னு பேரு. இது எப்படி வேலை செய்யறது? அஸ்ய ஜாகர சம்ஸ்காரமயத்வாத் வபுருச்சியதே. இதுல ஒரு விஷயம் இருக்கு. மூச்சுன்னு இருக்கிறச்சா நமக்கு எப்படி இந்த சரீரத்துல கை கால் தலை எப்படிலாம் வேலை செய்யறதோ அதெல்லாம் இருக்கு இல்லையா? அதுதானே சரீரம்னு சொல்லுவோம். எதை பார்த்தாலும் நம்ம அதை சரீரம் சொல்ல மாட்டோம். இந்த மாதிரி இருந்தா இதுக்கு சரீரம்னு பேரு. இதுதான் உடம்பு அப்படின்னு பேரு. ஆனா இந்த சூக்ஷ்ம சரீரம் அப்படி இருக்கோன்னு கேட்டா இல்லை, நிஜமா இல்லை. ஏன்னு கேட்டா மனசுன்னு ஒண்ணு இருக்கு, 10 இந்திரியங்கள் இருக்கு, மொத்தம் பஞ்ச பிராணன்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கூட்டம் அது சூக்ஷ்ம சரீரம்னு சொன்னது. அது ஒரு 10 வஸ்துவே இல்லை. இதை எப்படி நீங்க சரீரம்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? ஒரு ஒரு உருவம் இருந்தா தானே அதை சரீரம்னு சொல்லுவோம். வெறும் மண்ணை கொட்டி வச்சிருந்தா அது சரீரம் பானைன்னு சொல்ல முடியுமா? அதுக்குன்னு ஒரு உருவம் வேண்டாமா? அப்படி இல்லையேன்னு கேட்டான். அதுக்கு சொல்றார், இது வாஸ்தவமா அப்படி இல்லை, ஆனா இதனுடைய சம்ஸ்காரம் அப்படி இருக்கு. ஸ்தூல சரீரத்துல இருந்து இருந்து அந்த பழக்க தோஷம், அந்த பழக்க சம்ஸ்காரத்தினால் என்ன ஆறுது, இவன் சொப்பனம் பார்க்கறச்சியும் ஒரு சரீரத்தோடு இருக்கா மாதிரி தெரியுது. தெரியறதா இல்லையா? சொப்பனம் பார்க்கறச்சே யாராவது ஒருத்தன் தனக்கு சரீரம் இல்லாம சொப்பனம் பார்க்கவே மாட்டான். இவன் அதுக்குள்ள ஏதோ நடமாடிண்டு பேசிட்டு விவகாரம் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னா கூடவே சரீரம் கூட வரும். என்ன கூட கூட வருது? அந்த சரீரம் ஒன்றும் வராது, அது படுக்கையில் தூங்குறது. அந்த சரீரம் வரப்போறது இல்லை. ஆனா இந்த சூக்ஷ்ம சரீரம் இருக்கே, ஏற்கனவே அனுபவிச்ச அந்த சம்ஸ்காரத்தினாலே அப்படி ஒரு ஞானத்தை உண்டு பண்றது. பேசுற மாதிரி, நடமாடுற மாதிரி, எல்லா விவகாரம் பண்ற மாதிரி, சரீரத்தோடு இருக்க மாதிரி, ஸ்தூல சரீரத்தோடு இருக்க மாதிரி ஒரு 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 பாவனையை ஏற்படுத்தி கொடுக்குறது. அதனால தான் இந்த இதுக்கு சூக்ஷ்ம சரீரம்னு பேரு கொடுத்துருக்கோம். நீங்க தனியா அதை ஒவ்வொன்றா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா எது சரீரம்னு கேட்டா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இந்த 17 சாமானி சேர்ந்து இது எப்படி சரீரம்னு சொல்றதுன்னு கேட்டா இது சரீரம் இல்லைதான். ஆனா இது செய்யற வேலை செய்யும் போது எப்படி தெரியுறதுன்னு பாருங்க, சரீரமா தெரியுறது. அதனால அந்த சரீரத்தினாலே எந்த ஒரு வாசனைகளை அவன் சம்பாதித்தானோ அதுகளுக்கு ஆசிரியமாக இருக்கிறதுனாலே இதையும் சரீரம்னே சொல்ல ஆரம்பிச்சுட்டோம். அப்படிதான் தெரியுறது அவனுக்கு சொப்னத்துல. அதான் சொல்றார், அஸ்ய ஜாகர சம்ஸ்கார மயத்வாத் வபுருச்சியதே. இது ஒரு விசேஷம். இந்த ஸ்தூல சரீரம் இருக்கே, இது சம்ஸ்காரத்துக்கு ஆசிரியம் இல்லை. நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை பார்க்குறோம்னு சொன்னா அந்த விஷயத்தை பார்த்தா நமக்கு ஒரு சம்ஸ்காரம் ஏற்படுறதே, அந்த சம்ஸ்காரம் ஸ்தூலமான இந்த சரீரத்துல இல்லை, இதுல உண்டாகிறது இல்லை. அது இந்த சூக்ஷ்ம சரீரத்துல தான் உண்டாகிறது. நான் மனிதன் அப்படிங்கிற இந்த எண்ணம் இந்த ஸ்தூல சரீரத்துல உண்டாகலை, சூக்ஷ்ம சரீரத்துல உண்டாகிறது. இந்த சம்ஸ்காரம் சூக்ஷ்ம சரீரத்துல இருந்துட்டு இருக்கு. அதனாலதான் மனுஷன்னு தெரியுது. அதனாலதான் அதை சரீரம்னு சொல்லிட்டான். ஸ்வப்னே ஜாகர காலீன வாசனா பரிகல்பிதான் தைஜசா விஷயான் புங்க்தே சூக்ஷ்மார்த்தான் சூக்ஷ்ம விருத்திபிஹி. இவன் சொப்னத்துல போகத்தை அனுபவிக்கிறான். சுகபோகம் துக்கபோகம் எல்லாம் தான் போகம். சௌக்கியமா இருக்கிறது மாத்திரம்தான் போகம்னு இல்லை. போகத்தை அனுபவிக்கும் போது அதுக்கு தகுந்தா போல விஷயங்கள்லாம் அவனுக்கு தெரியுது. இவன் அந்த விஷயத்தோட சம்பந்தப்பட்டு அதுகள்னாலே சுகத்தையோ துக்கத்தையோ அனுபவிக்கும்படியா இருக்கு. ஆனா என்ன ஒரு வித்தியாசம்னு கேட்டா, முயற்சிண்டு பார்த்தா அங்க அந்த விஷயமும் வரல, இவன் அதை அனுபவிக்கவும் இல்லை, எல்லாம் பொய் அப்படின்னு வரும். அப்ப இதுல இருந்து இத சாஸ்திரக்காரால் என்ன சொல்றா, பொய்யெல்லாம் பொய்ன்னு அப்படி சொல்ல வேண்டாம், அது சூக்ஷ்மமாக்கும்.
இது ஸ்தூலம் இல்லை. வெளியில முழிச்சுட்டு இருக்கும்போது நம்ம அனுபவிக்கும் போது அந்த அனுபவத்துக்கு சாதனமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய உபகரணங்களும் விஷயங்களும் எல்லாமே ஸ்தூலம். ஆனா இந்த ஸ்தூலத்திலேருந்து வெளியில நம்ம சொப்பனம் பார்த்துட்டு இருக்கும்போது அதே மாதிரி பார்க்குற மாதிரி தோன்றது, அதே மாதிரி சௌக்கியம் துக்கங்கள்லாம் வரா மாதிரி தெரியுது. ஆனா எல்லாமே சூக்ஷ்மங்க. சூக்ஷ்ம சரீரத்தால மாத்திரம் நடக்கக்கூடிய விஷயம் எல்லாம் சூக்ஷ்மம். அதனாலே அதை நீங்க ஸ்தூல திருஷ்டியில பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் தெரியாது, சரி இல்லைன்னு தான் சொல்ல முடியா இருக்கும். ஆனா சூக்ஷ்மமா எல்லாம் இருக்கு. ஆக இந்த விசேஷமான ஒரு சூக்ஷ்மமான விற்த்திகளை கொண்டு அந்த விஷயங்களை அனுபவிக்கிறதுனாலே வாசனா ரூபமாக இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை அவன் ஏற்கனவே மனசுல வாசனா ரூபமாக எதெல்லாம் சம்பாதிச்சானோ அந்த விஷயத்தை அப்படியே கல்பனை பண்ணி பார்க்கறதுனாலே இவனுக்கு தைஜசகா அப்படின்னு பேரு. சமஷ்டேரபி ச வியஷ்டேஹே சாமான்யேனைவ பூர்வவத் அபேத ஏவ ஞாதவ்யா ஜாத்யா ஏகத்வே குதோபிதா. இப்போ சமஷ்டின்னு சொன்னோம், வியஷ்டின்னு சொன்னோம். வியஷ்டி சமஷ்டி இது ரெண்டும் ஒரே விதமா இருக்கு. அப்படி இருக்கும்போது ரெண்டும் ஒன்று தானே. சூக்ஷ்மமான சரீரங்களை தனித்தனியா கணக்கு பண்ணினா வியஷ்டின்னு பேரு, எல்லாத்தையும் சேர்த்து சொன்னா சமஷ்டின்னு பேரு. அப்ப சமஷ்டின்னு தனியா ஏதாவது இருக்கோ வியஷ்டியை காட்டிலும்? அல்லது வியஷ்டியானது சமஷ்டியை தவிர்த்து தனியாக எடுத்து காண்பிக்க முடியுமோ? சமஷ்டியில சேராத ஒரு வியஷ்டி ரெண்டும் இல்லை. அதே சமயத்துல இதோடு சேர்ந்திருக்கக்கூடிய அந்த ஆத்மா இருக்கு, சைத்தன்யம், அதுலயும் ஒன்றும் வித்தியாசம் காண்றதுக்கு இல்லை. அதனாலே புத்திசாலியாக இருக்கிறவனும் விசாரம் பண்ணக்கூடியவன் இந்த சமஷ்டியில இருக்கக்கூடிய சைத்தன்யமும் வியஷ்டியில இருக்கக்கூடிய சைத்தன்யமும் ஒன்றேதான், அதுல கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லை, பேதம் இல்லை அப்படிங்கிறத புரிந்து கொள்வான். துவயோஹ உபாத்யோஹ ஏகத்வே தயோரபி அபிமானினோஹ சூத்ராத்மனஹ தைஜசஸ்ய அபேத பூர்வவன்மதः. இப்ப இந்த ரெண்டு உபாதி ஒன்னா சேர்ந்து கொடுத்து இதுவும் சூக்ஷம் அதுவும் சூக்ஷம், வேஷ்டி சமஷ்டிங்கிறது தான் வித்தியாசம் அப்படின்னு ஆயிடுத்துனா இந்த வேஷ்டி சமஷ்டிங்கிற ரெண்டு சூக்ஷ்மத்துக்கும் அபிமானியாக இருக்கக்கூடிய ஆத்மஸ்வரூபம் இருக்கே, அந்த ஆத்மஸ்வரூபம் கூட ஒன்றாகிவிடும். வேஷ்டியில சூத்ராத்மா அப்படின்னு சொன்ன ஆத்மாவும் இல்ல, சமஷ்டியில சூத்ராத்மான்னு சொல்ல ஆத்மாவும் வேஷ்டியில தைஜசன் அப்படின்னு சொல்ல ஆத்மாவும் வெவ்வேறு ஆத்மா இல்லை. ஒரே ஆத்மாவுக்கு தான் நம்ம பேரை கொடுத்து இது வெஷ்டி சமஷ்டின்னு பேரு கொடுத்துருக்கோம், பேரை மாத்திருக்கோம், அவ்வளவுதான். வஸ்து ஒண்ணுதான். அப்படிங்கிறத ஏற்கனவே ஸ்தூல சமஷ்டி ஸ்தூல வியஷ்டியில ஆத்மா ஒன்றுங்கிறத எப்படி காண்பித்தோமோ அதே மாதிரி இதையும் காண்பிக்கிறோம், நீங்க புரிஞ்சுக்கணும். ஏவம் சூக்ஷ்ம பிரபஞ்சஸ்ய பிரகாரः சாஸ்திரசம்மதः அத ஸ்தூல பிரபஞ்சஸ்ய பிரகாரः கத்யதே ஸ்ருணு. இப்படியாக சூக்ஷ்ம பிரபஞ்சத்தை பத்தி ஓரளவுக்கு சொல்லி முடிச்சாச்சு. சாஸ்திரம் சொன்ன விதத்துல இதை சொல்லியிருக்கோம். இனிமேல் ஸ்தூல பிரபஞ்சம் எப்படி வந்ததுங்கிறத பத்தி சொல்ல போறோம். கத்யதே ஸ்ருணு. தான்யேவ சூக்ஷ்ம பூதானி व्योमादीनि परस्परम பஞ்சீகிருத்தானி ஸ்தூலானி பவந்தி ஸ்ருணு தத்கிரமம். இதுக்கு முன்னாடி சொல்லும்போது 5 மகாபூதங்கள் உண்டானது, அது சூக்ஷ்ம பூதங்களாக இருந்தது. சூக்ஷ்ம பூதங்கள்ல சத்தம் ரஜஸ்தமஸ்னு 3 குணங்கள் இருந்தது. அந்த பஞ்சபூதங்களும் தன்னுடைய குணங்களுக்கு பிராதானியம் கொடுத்து ஒவ்வொரு பூதங்கள் ஒவ்வொரு இந்திரியத்தை அப்படின்னு உண்டாக்கி கொடுத்தது. சத்துவகுணத்தை பிரதானமாக கொண்டு உண்டாக்கப்பட்ட இந்திரியங்கள் ஞானத்துக்கு உபயோகப்படக்கூடிய ஞானேந்திரியங்கள். ரஜோகுணத்துக்கு பிராதானியம் கொடுத்து அந்த சூக்ஷ்மபூதங்கள்னாலே உண்டான இந்திரியம் கர்மேந்திரியம் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த இந்திரியங்கள் எல்லாம் சேர்ந்து மொத்தமா ஒரு காரியத்தை பண்ணி கொடுத்தது சமஷ்டி. அதுதான் அந்தஸ்கரணம், பிராணன்னு சொல்லப்படுறது. இது எல்லாமே பூதங்கள் ஸ்தூலமாவதற்கு முன்பே உண்டான சிருஷ்டி.
பூதங்கள் சூக்ஷ்ம ரூபமாக உண்டான அந்த சமயத்திலே அதை ஸ்தூலமாக பஞ்ச மகாபூதங்கள் ஆவதற்கு முன்னாடியே அதில்லேந்து வந்ததுதான் இந்த சூக்ஷ்ம சரீரம். இனிமேல் சுவாமி பார்த்தார், இந்த சூக்ஷ்ம சரீரம் தயாராகிடுத்து. ஆனா இந்த சூக்ஷ்ம சரீரம் ஒரு ஸ்தூல சரீரத்தில் இருந்துதான் போகத்துக்கு உபயோகப்படும். அதனால இனிமேல் ஸ்தூலத்தை சிருஷ்டி பண்ணணும். ஸ்தூல பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணணும்னா பஞ்சபூதங்களை ஸ்தூலமாக்கணும். அப்பதான் அதுல இருந்து ஸ்தூலமான பிரபஞ்சம் உண்டாக்க முடியும். அதனால அவர் என்ன பண்ணினார், அந்த ஸ்தூல சூக்ஷ்ம பூதங்கள் இருக்கே, தானேவ சூக்ஷ்ம பூதானி வியோமாதீனி, ஆகாசம் முதலிய பஞ்ச மகாபூதங்கள் சூக்ஷ்மமாக உண்டானது இருக்கே, அதையே ஸ்தூலப்படுத்தணும்னு நினைச்சார். அது என்ன பண்ணார்னா, பஞ்சீகிருத்தானி பூதானி ஸ்தூலானி பவந்தி சிறுணு தத்கிரமம், பஞ்சீகரணம்னு ஒண்ணு பண்ணாராம். அப்படின்னா என்னன்னா, கலப்பில்லாத அந்த பஞ்ச மகாபூதங்கள்ல ஒவ்வொன்றிலையும் மற்ற பூதங்களுடைய அம்சத்தை கலந்தார். கலந்த உடனே அது ஸ்தூலமாயிடுதான். இது ஒரு ஆச்சரியமான விஷயம். ஆகாசம் வந்தது, முதல்ல உண்டானது சுவாமி கிட்டேந்து. ஆகாசத்துக்கு சப்தங்கிற குணம் இருந்தது. ஆனா அது யாருக்குமே காதுல கேட்க முடியல. ஏன்னு கேட்டா பரமசூக்ஷ்மம், அது கேட்கக்கூடிய யோகியத்தை உள்ளதாக இல்லை. அப்புறம் அவர் என்ன பண்ணினாரா, அந்த ஆகாசத்துல உள்ள அந்த சப்தம் நமக்கு தெரியறதுக்காக மற்ற சூக்ஷ்ம பூதங்கள் இருக்கோ இல்லையோ, 4 பஞ்சபூதங்கள்ல ஆகாசத்தை விட்டுட்டு பாக்கி உள்ள 4 பூதங்கள், அந்த 4 பூதங்களுடைய அம்சத்தை ஆகாசத்துல கலந்தார். கலந்து விட்ட உடனே அப்புறம் தெரிய ஆரம்பிச்சுடுது. சில சமயத்துல சில வஸ்துக்களுடைய வாசனை நமக்கு தெரியாது, வாசனையோ ருச்சியோ. ஆனா அது தெரியறதுக்கு இன்னொரு பதார்த்தத்தை அதுல சேர்த்து விட்டோம்னா அப்ப தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரியாக்க இந்த ஸ்தூலீகரணம். ஆகாசத்துல இருக்கக்கூடிய சப்தத்தை காதால கேட்கணும்னு சொன்னா இந்த பஞ்சீகரணம் அப்படிங்கிற இந்த பிரக்கிரியில அதை ஸ்தூலமாக்கணும். அப்பதான் அது காதால கேட்க முடியும். இதே மாதிரி வாயுடைய குணம், பஞ்சபூதங்களுடைய குணங்களும் அந்தந்த இந்திரியங்கள்னாலே நம்ம அறியணும்னு சொன்னா அதுக்கு அது ஸ்தூலத்தன்மை வர வேண்டிய அவசியம் இருக்கு. அதுதான் பண்ணாரா. இதுக்கு பஞ்சீகரணம்னு பேரு. எப்படி பண்ணினாருங்கிறத சொல்றேன். காதீனாம் பூதமேகைகம் சமமேவ த்விதா விபஜ்ய பாகம் தத்ராத்யம் த்யக்த்வா பாகம் த்விதீயகம் சதுர்தா சுவிபஜ்யாத தம் ஏகைகம் விநிக்ஷிபேத் சதுர்ணாம் பிரதமே பாகே கிரமேண ஸ்வார்த்தமந்தரா ததோ व्योमादि பூதானாம் பாகாः பஞ்ச பவந்தி தே ஸ்வஸ்வார்த்தபாகேன அந்நேபியः பிராப்தம் பாகச்சதுஷ்டயம். 400வது. நான் தே வரையில் வச்சுட்டு சொல்றேன். இந்த ஸ்லோகங்கள்ல இவர் என்ன சொல்றார், பஞ்சீகரண பிரக்கிரியை காண்பிக்கிறார். இது அப்படியே துல்லியமா வச்சுக்கணும்னு இல்லை, சும்மா குழந்தைகளுக்கு புத்தியில 5 கலந்தது எப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லப்படுறது. இந்த 5 பூதங்கள் இருக்கா, பஞ்ச மகாபூதங்கள், இந்த ஒவ்வொரு பூதத்தையும் 2ஆ பிரிச்சுட்டாராம். 2 பாகமா பண்ணிட்டார். ஆகாசம் 2 பாகம், வாயு 2 பாகம், அப்படியே பழந்து 2ஆ பிரிச்சு வச்சு விட்டார், வெட்டி வச்சு விட்டார். அதுக்கப்புறம் இந்த 2 பாதியில ஒரு பாதி ஆகாசத்துடைய ஒரு உதாரணத்துக்கு ஆகாசத்துடைய இன்னொரு பாதி எடுத்துப்போம். 2 பாதியில 2வது பாதி எடுத்துப்போம். அந்த 2வது பாதியை 4 பாகங்கள் செய்தார். ஒரு பாதி அப்படியே இருக்கு. இந்த ஆகாசத்தினுடைய 4 பாகங்கள், இன்னொரு பாதியில செய்யப்பட்ட 4 பாகங்கள் இருக்கே, இந்த பாகங்களை வாயுடைய ஒரு பாதி இருக்கே, அந்த வாயுடைய மற்ற பூதங்களுடைய ஒவ்வொரு பாதிகள் இருக்கே, அதுல ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு பாகத்தை சேர்த்தார். ஆகாசத்தினுடைய ஒவ்வொரு பாகத்தை. இதே மாதிரி வாயுவில் த்விதீயமான இன்னொரு பாதி இருக்கே, அந்த பாதியில 4 பாகம். வாயுவை விட்டுட்டு அதை தவிர்த்து பாக்கி இருக்கக்கூடிய 4 பூதங்கள்ல ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு பாகமாக சேர்த்தார்.
தேஜஸ்லையும் இதே மாதிரி ஒரு பாதியை வச்சு இன்னொரு பாதியில 4 பாகம் போட்டு ஒவ்வொரு பாகத்தையும் அதை தேஜஸை தவிர்த்து பாக்கி உள்ள 4 பூதங்கள்ல சேர்த்தார். இதே ஜலத்துல பண்ணினார். இதே மாதிரி பிருத்திவி. ஆக இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா, இந்த ஒவ்வொரு பூதங்கள்லயும் எல்லா பாகமும் கலந்ததாக ஆச்சு. ஆனா ஒண்ணு, பிருத்திவின்னு சொன்னா அந்த பிருத்திவி பாகம் அரை பாகம். அது மற்ற பூதங்களுடைய அதுல கலந்திருக்கிற பாகங்கிறது அரைக்கால். ஒரு அறையில இருக்கக்கூடிய சதுர்த்தாம்சம் 4ல் ஒரு பாகம், பாதியில 4ல் ஒரு பாகம், மொத்தத்துல பார்த்தோம்னா 8ல் ஒரு பாகம். இப்படியாக எல்லா பூதங்கள்லயும் வந்தது. எந்த பூதத்தினுடைய பாகம் அதிகமாக இருக்கோ அதை வச்சு அதுக்கு பேரு. இப்ப பிருத்திவின்னு நம்ம எதை பார்க்கிறோமோ அது வாஸ்தவமா வெறும் பிருத்திவி இல்லை. இந்த பிருத்திவியில பஞ்ச மகாபூதங்களும் கலந்து கிடக்கு. ஆனா பிருத்திவி பாகம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால நம்ம பிருத்திவின்னு பேசுறோம். ஜலத்துல பிருத்திவி பாகம் கலக்காம இல்லை, மற்ற பூதங்களுடைய பாகம் கலக்காம இல்லை நம்ம பார்க்கக்கூடிய ஜலத்துல. ஆனா ஜலபாகம் அதிகமா இருக்கிறதுனாலே நாம இதை ஜலம்னு சொல்றோம். இதே மாதிரி தேஜஸ், வாயு, ஆகாசம் எல்லாத்தையும் வச்சுக்கணும். இதுதான் பஞ்சீகரணம்னு பேரு. இது எதுக்காக பண்ணப்பட்டதுன்னு சொன்னா, இப்படி பண்ணினாதான் நமக்கு அந்த கண்ணுக்கு தெரியும், அதனுடைய குணங்களெல்லாம் நம்ம இந்திரியங்கள்னால அனுபவிக்க முடியும். ஆகையாலே இதுதான் ஸ்தூலீகரணம் அல்லது பஞ்சீகரணம் அப்படின்னு சொல்லப்படுறது. ஸ்வஸ்வ அர்த்த பாகேன அந்நேபிய பிராப்தம் பாக சதுஷ்டயம் சயோஜ்ய ஸ்தூலதாம் யாந்தி வியோமாதீனி யதாக்கிரமம். இதுதான் இந்த ஸ்லோகத்தில் சொன்னார். 400-401 தன் அர்த்த பாகத்திலே பாதியிலே மற்ற பூதங்களுடைய ஒவ்வொரு பாகங்கள் இருக்கே, அறையில 4ஆக பண்ணப்பட்ட பாகங்கள், அதுகளோடு சேர்ந்து இந்த ஆகாசாதி பஞ்சபூதங்களும் ஸ்தூல பூதங்கள் ஆகிவிட்டன. அமுஷ்ய பஞ்சீகரணஸ்ய அப்பிராமாண்யம் நசங்கியதாம். இது என்ன நீங்க கதை விடுறீள்? இப்படிலாம் எப்படி பண்ண முடியும்? ஆகாசத்தை பாதி வெட்டினார், வாயு பாதி வெட்டினார், அப்புறம் அந்த பாதியில 4ஆ வெட்டினார். என்ன சொல்றது? இது எப்படி பிரமாணம் ஒத்துக்கிறது அப்படின்னு சந்தேகப்படாதுங்கோ. ஏன்னு கேட்டா, உபலக்ஷணம் அஸ்யாபி தத் திரிவிருத்கரண ஸ்ருதி. திரிவிருத்கரணம்னு ஸ்ருதியே சொல்லியிருக்கு. ஸ்ருதி சொன்னா ஒத்துக்கலாம் இல்லையா? நானா கதை விடல, ஸ்ருதி சொன்னதா இருந்தா எடுத்துக்கலாம் இல்லையா? இந்த விஷயத்தை சாந்தோக்கியத்துல திரிவிருத்துங்கிற சப்தத்தால சொல்லியிருக்கு. திரிவிருத் அப்படின்னு சொன்னது பஞ்சீகரணத்துக்கு உபலட்சணமாம். எப்படின்னு கேட்டா, ஏன் அப்படி திரிவிருத்கிற சப்தத்தை பிரயோகம் பண்ணியிருக்கு அந்த இடத்துலன்னு கேட்டா, அந்த இடத்தை பொறுத்தவரை 3 பூதங்களுடைய சிருஷ்டி தான் சொல்லப்பட்டது. ஆகாசம், வாயு இது ரெண்டையும் விட்டுட்டு தேஜஸ், ஜலம், பிருத்திவி அப்படிங்கிற இந்த 3 பூதங்களை பத்தி தான் சாந்தோக்கியத்துல 6வது அத்தியாயம் பேசியிருக்கு. அப்ப அதுல பஞ்சீகரணம் மாதிரி சேர்க்கறதுக்கு திரிவிருத்கரணம், 3ன்னா 3 தானே, அதனால திரிவிருத்கரணம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா திரிவிருத்கரணங்கிறது நமக்கு பஞ்சீகரணத்துக்கு உபலட்சணம். ஏன்னா பஞ்ச மகாபூதங்கள் இருக்கும்போது அங்கேயும் இதே மாதிரி தானே கலப்படம், கலந்தா ஸ்தூலமாகும். அதனால திரிவிருத்கரணம் அப்படின்னு சொல்லப்பட்டது அந்த இடத்துல 3 பூதங்களை பேசினதுனால சொன்னதே தவிர்த்து பஞ்சீகரணத்தை இல்லைன்னு சொல்றதுக்காக இல்லையது. ஆக திரிவிருத்கரணம் பஞ்சீகரணத்துக்கு உபலட்சணமாக ஸ்ருதியிலேயே சொல்லி இருக்கிறபடியாலே இந்த விஷயத்துல இது எப்படி பிரமாணம்னு நீங்க சந்தேகப்பட வேண்டாம் அப்படின்னு. உபலக்ஷணம் அஸ்யாபி தத் திரிவிருத்கரண ஸ்ருதி. பஞ்சானாம் அபி பூதானாம் ஸ்ரூயதே அந்யத்ர சம்பவः ததः பிராமாணிகம் பஞ்சீகரணம் மன்யதாம் புதைஹி. 5 பூதங்களுக்கும் உற்பத்தி சொல்லியிருக்கு தைத்திரிய உபநிஷத்துல. சாந்தோக்கியத்துல கூட வேற இடத்துல சொல்லியிருக்கு. இந்த இடத்துல 3 சொல்லியிருக்கு. அந்த இடத்துல அவ்வளவுதான் வேலைங்கிறதுனால அதுக்காக ஆகாசம், வாயு, பூதம் இல்லைன்னு அதுக்கு அபிப்பிராயம் கிடையாது. அதனால பஞ்சீகரணத்துக்கு உபலட்சணமாக திரிவிருத்கரணம் சொல்லப்பட்டதாக வைத்துக் கொள்ள வேண்டும். பிரத்யக்ஷாதி விரோத ஸ்யாத் அன்யதா கிரியதே யதி.
இதுக்கு விபரீதமாக அந்யதா இந்த பஞ்சீகரணத்துக்கு விபரீதமாக திரிபுத்கரணமோ இல்ல வேற ஏதாவது ஒரு பிரக்கிரியையோ நாம எடுத்துட்டோமானால் பிரத்யக்ஷாதி பிரமாணங்களுக்கு விரோதம் ஏற்படும். நாம கண்ணால எதை பார்க்கிறோமோ காதால எதை கேட்கிறோமோ அந்த பிரமாணங்கள்லயே வித்தியாசம் ஏற்பட்டு போகும். என்ன சொல்ல போறார் அப்படின்னு கேட்டா, இப்ப ஆகாசத்துல தானே சப்தம் வந்தது, ஆகாசத்துக்குத்தான் சப்தம் இருக்கு அப்படின்னு சொன்னா ஜலத்துக்கு ஒரு விசேஷமான சப்தம் தெரிகிறதே. பிருத்திவியா இருந்தா அதனுடைய சப்தம் வேற, கடகடான்னு ஒரு தினசா சப்தம் கேட்கறதே. காத்து அடிக்கும் போது அதுக்குன்னு ஒரு தனி காத்தடிக்கிற சப்தம்னு ஒண்ணு கேட்கறதே. இதெல்லாம் என்ன பண்ணுவேன், எங்கே இந்த சப்தம் வந்ததுங்க இல்லையா? இந்த பிரத்யக்ஷாதி பிரமாணத்துக்கு விரோதம் வரும். சப்தம் ஆகாசத்துல மாத்திரம்தான் இருக்கு அப்படின்னு சொல்ற பட்சத்திலே, அதனால இந்த பஞ்சீகரணத்தை ஒத்துண்டு எல்லா குணங்களும் அந்தந்த காரணத்திலேருந்து காரியங்களுக்கும் வந்திருக்கு அப்படிங்கிறத ஒத்துண்டாகணும் அப்படிங்கிறத மேல சொல்ல போறார். 403 ஸ்லோகம் வரையில் ஆயிடுத்து. நம்ம இந்த இடத்துல வச்சுப்போம். அடுத்த கிளாஸை அடுத்த இதுல வச்சுப்போம்.